Okay. So how much level? Off. என்ன ஆரம்பிக்குது அப்படின்னு see. Okay. No. ஓகே மதியம் கரெக்டா போட்டுட்டாரு. ஏசம் இவர் என்ன நினைக்கிறேன் ஏசம் ஆமா அவர் எங்கேயும் வெளில போறாரு. ஸோ ஓகே நோ ப்ராப்ளம் நாளைக்கு கரெக்ட் பண்ணிக்கலாம். டிகே breakout structure breakout structure breakout structure ஓகே விஸ்வா இருக்கியா ப்ரோ? இருக்கேன் ப்ரோ இருக்கேன். இந்த லோக்கு கீழே பிரைஸ் ட்ரேடே ஆகலையா ப்ரோ? ஏன் ப்ரோ இங்க இன்னொரு டாட் வருது? ஓகே ப்ரோ நான் அந்த ஹையர் ஹை அந்த இதுல மார்க் பண்ணிருக்கேன். இந்த ஒரு இடம் மட்டும் தப்புன்னா ஓகே ப்ரோ. ப்ரோ இங்க ஹை இருக்கு, இந்த இடத்துக்கும் லோவஸ்ட் பாயிண்ட் இவன் தானே ப்ரோ? சம்மந்தமே நம்ம இங்கே போய் போட்டு வச்சிருக்கீங்க. ஓகே ப்ரோ இது என்னது ப்ரோ? இங்க என்ன ப்ரோ கதகளி ஆடி வச்சிருக்கா? அந்த ஹையர் ஹை ஹையர் லோ அது மார்க் பண்ணிருக்கேன் ப்ரோ. அதான் ப்ரோ எதுக்கு நான் என்ன சொன்னேன், இந்த லைனை உடைச்சா பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர், இந்த லைனை உடைச்சா சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். அப்புறம் ஏன் ப்ரோ இங்க இவ்வளவு கதகளி ஆடி வச்சிருக்கா? இதுதானே டவுட்டா இருந்துச்சு. இந்த இன்டர்மீடியட் இந்த மாதிரி ஹையர் ஹை ஹையர் லோ எல்லாம் மார்க் பண்ணாங்களாமா? தொடக்கூடாது. நான் 1000 தடவை சொன்னேன். ஓகே இங்க எதுக்கு இன்னொரு டாட் வருது? இந்த ஹையை எங்க பிரேக் பண்ணிட்டானா மார்க்கெட்டு? பண்ணலையே, ஏன் இங்க டாட் வருது? ஓகே ஏன் ப்ரோ பண்ற தப்பே மறுபடியும் பண்றீங்க? மறுபடியும் இங்கேயும் அதே மிஸ்டேக். என்ன ப்ரோ உங்களுக்கு ப்ராப்ளம்? ஹை இங்க லோ இங்க, நடுவில் போய் விளையாடாதீங்கன்ற. ஏன் நடுவில் போய் விளையாடுறீங்க? பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் இங்க தானே ஆகுது. ஓகே அதுதான் ப்ரோ அந்த நடுவுல இருக்கிறத வந்து கன்சிடரே பண்ண கூடாதா? அப்போ பண்ணக்கூடாது ப்ரோ. நான் கேக்குறேன் ப்ரோ, உங்களுக்கு அந்த நடுவுல இருக்கிறதெல்லாம் பார்த்தா ஏதாவது தோணுதா ப்ரோ? உங்களுக்குள்ள ஏதாவது உணர்ச்சி வருதா ப்ரோ அதை பார்த்தா? இல்ல எனக்கு ஏன்னா இதே கேள்வி நான் எல்லா பேட்ச்லயும் கேட்பேன். ஏன்னா எல்லாரும் இதே தப்பு தான் பண்ணுவாங்க. எனக்கு புரியல. சோ நான் உங்ககிட்ட தான் ஃபீட்பேக் எடுத்துக்கிறேன். அதை பார்த்தா உங்களுக்கு ஏதாவது உணர்ச்சி ஏற்படுதா? இல்ல நான் ஏதோ மிஸ் பண்ணிரணும்னு தோணுது. அந்த ஹையர் ஹை ஹையர் லோ அதை மிஸ் பண்றணும்னு தோணுது. அதனால தான் மார்க் பண்ணிருக்கேன். எல்லா பேட்ச்லயும் இதே தப்பு. இது யார் இது ப்ரோ? சந்திரசேகர் இருக்கியா ப்ரோ? இருக்கேன் ப்ரோ. இது என்னது ப்ரோ? ஹை இது லோ இது, இவன் யாரு ப்ரோ? ப்ரோ அந்த டவுட் அதே டவுட் தான் ப்ரோ எனக்கு. அதனாலதான் அதை மார்க் பண்ணி கேட்கலான்னு இருந்தேன். உங்களுக்கு எல்லாம் என்ன அதை பார்த்தா தூண்டல் ஏதாவது ஏற்படுதா உங்களுக்கு? அந்த 2 லைனை போட்டு அதுக்குள்ள சும்மா இறங்கினா உங்களுக்கு ஏதாவது தூண்டல் வருதா? ஏதாவது ஃபீலிங்ஸ் வருதா உங்களுக்கு? அப்படிலாம் இல்ல ப்ரோ, அது ஒரு டவுட்னாலதான் ப்ரோ. சைலேஷ் ப்ரோ இருக்கியா? சொல்லுங்க ப்ரோ. என்ன ப்ரோ வேற மாதிரி போட்டிருக்கேன்? நேற்று வித்தியாசமா போட்டது, இன்னைக்கு இன்னும் எக்ஸ்ட்ரீமா போயிட்டு ஏதோ இதுக்குள்ளேயே வரைஞ்சு வச்சிருக்க. கன்ஃபியூஸா இருக்கு ப்ரோ லைட்டா. உனக்கு என்ன கன்ஃபியூஷன் சொல்லுங்க. அடுத்து யாரு? நவீன் ப்ரோ இருக்கியா ப்ரோ? இருக்கேன் ப்ரோ. உனக்கு என்ன ப்ரோ ஏதாவது தூண்டல் ஏற்படுதா ப்ரோ இந்த 2 பாயிண்ட் நடுவில் இங்க பார்த்தா?
ப்ரோ லோ ஹை லோ. லோ ஹை. இவன் இங்க வந்தான், இந்த லோ தூக்கிட்டானா? இல்ல ப்ரோ. இல்ல எனக்கு தான் தப்பா பாக்குறேனா, இல்ல எனக்கு கண்ணு தெரியலையா? லைன் இங்க இருக்கு, இவன் இங்க இருக்கான். அடுத்த கரெக்டா போட்டுறேன். ஏதாவது தூண்டல் வருதுன்னா எனக்கு சொல்லுங்க ப்ரோ, நான் அது ஃபீட்பேக்கா எடுத்துக்கிறேன். இல்ல ப்ரோ இல்ல ப்ரோ. எல்லா பேட்ச்லயும் இதே தப்பு. லோகன் பக்கா எல்லாரும் ஓரளவுக்கு ஓகே. நவீன் ஒரு சின்ன மிஸ்டேக்கு. கோகுல் இருக்கியா? ஓகே, இன்னைக்கு கிளாஸ் வரலாம். ஓகே, சொல்லுங்க ப்ரோ, யாராவது கூப்பிட்டீங்க? சொல்லு ப்ரோ, உனக்கு என்ன ப்ரோ, உனக்கு என்ன ப்ரோ பிரச்சனை? மகா சைலேஷ் ப்ரோ, உனக்கு என்ன புரியல சொல்லு ப்ரோ. சொல்லு ப்ரோ, உனக்கு என்ன இதுல என்ன கஷ்டம், என்ன டிஃபிகல்ட்டி ஃபேஸ் பண்ற சொல்லு ப்ரோ. ப்ரோ ஒண்ணும் இல்ல ப்ரோ. இப்ப அதாவது எனக்கு அதாவது நீங்க சொன்னது எல்லாமே கொஞ்சம் புரிஞ்சுச்சு. அதாவது இப்ப அது கரெக்டா இப்ப ஃபர்ஸ்ட் வந்து பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் ஆன பிறகு அதுக்கடுத்து இப்ப ஒண்ணும் இல்ல ப்ரோ. அதாவது மார்க்கெட் அப் ட்ரெண்ட்ல இருக்குன்னா ஃபர்ஸ்ட் கீழே வந்து ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் ஆகணும்னு சொன்னீங்கல்ல, அதாவது ஹையர் பிரேக் பண்ணியிருக்கணும். அதுக்கடுத்து மேல போயிட்டு ஹையர் மேல உள்ள ஸ்விங்க பிரேக் பண்ணியிருக்கணும். அது வந்து டோட்டலா பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர்னு சொல்லியிருந்தீங்க ப்ரோ. இல்ல ப்ரோ, நீங்க எனக்கு அந்த வீடியோ பார்த்தேன், எனக்கு லைட்டா கன்ஃபியூஷனா தான் இருக்கு. நீங்க ஒரு டைம் கூட சொல்லுங்க, நான் கூட பார்த்துக்கிறேன். ப்ரோ லோ ஹையர் லோ ஹையர் ஹை ஹையர் லோ. இவன் ஹையர் லோன்றது எப்ப கன்ஃபார்ம் ஆகும்? எப்ப இந்த ஹைக்கு மேல மறுபடியும் பிரைஸ் போதோ அப்பதான் இவன் தான் லோன்றது அப்பதான் கன்ஃபார்ம் ஆகும். அது வரைக்கும் உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகாது. அதுக்குன்னு ப்ரோ அப்ப கன்ஃபார்மே ஆகாத ப்ரோ, அப்ப இங்க இவ்வளவு தூரம் போயிடுச்சுன்னா நான் எப்படி ப்ரோ ட்ரேட் எடுக்குதுன்னா அதுக்கெல்லாம் வழி சொல்றேன். நீங்க மார்க் பண்ணும்போது உங்களுக்கு இந்த ஹைய உடைச்சாதான் இவன் லோ. இப்ப ஹையே உடைக்காம மார்க்கெட் இப்படியே சுத்திக்கிட்டு இருந்தானா எதுவுமே பண்ணக்கூடாது, சமத்தா சைலண்டா இருக்கணும். இந்த லோ மறுபடியும் உடைச்சானா சேஞ்ச் ஆஃப் கேரக்டர், இல்ல இந்த ஹையே மறுபடியும் இங்க இருந்து இப்படி போய் மறுபடியும் இந்த ஹையை உடைச்சானா பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் முடிஞ்சிச்சு. ஹலோ ப்ரோ. சொல்லு ப்ரோ. ப்ரோ ஒரு அர்ஜென்ட் ஒர்க்கு, ஹாஸ்பிட்டல் வேற போகணும். போயிட்டு நீ என்ன பண்ற? என்னோட உங்ககிட்ட 2 ஸ்கிரீன் இருக்கா? மானிட்டர், லேப்டாப், மொபைல் 2 ஸ்கிரீன் இருக்கா? இருக்கு ப்ரோ. அப்ப என்ன பண்றேன்னா மொபைல்ல என்னோட ரெக்கார்டிங்க ஓட விடு. சரி ப்ரோ. அத பார்த்துட்டே அப்படியே லேப்ல நீ பண்ண ஆரம்பி, சைடு பை சைடு. ரெக்கார்டிங்க பார்த்து முடிச்சுட்டு பண்ணாத. உண்மையிலேயே ப்ரோ, எனக்கு 3 டைம் பார்த்தேன் ப்ரோ, எனக்கு லைட்டா புரியல. அதனால தான் மானிட்டர்ல அதுதான் சொல்றேன், நீ ரெக்கார்டிங்க பார்த்துட்டு பண்ணாத, ரெக்கார்டிங்க ஓட விட்டுக்கிட்டே சைடு பை சைடு பண்ணுன்ற. சரி ப்ரோ. ஏன்னா இதுதான் லாஸ்ட் ஆப்ஷன். நீ இதை ட்ரை பண்ணி பார்த்தாதான் எனக்கு தெரியும் உனக்கு உண்மையாலே இது புரியுதா இல்ல இன்னுமே புரியாம இருக்கியான்னு எனக்கு அப்பதான் தெரியும். இல்ல ப்ரோ, அதாவது ஒண்ணும் இல்ல ப்ரோ, நீங்க ஃபர்ஸ்ட் வந்து பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் சொல்லியிருந்தீங்கல்ல. ஆமா ப்ரோ, இது பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். இப்போ வந்து அதாவது ஒண்ணும் இல்ல ப்ரோ, இப்போ ஒரு இது அப் ட்ரெண்ட்ல இருக்கு மார்க்கெட். இப்போ நீங்க இந்த லோக்கும் இந்த ஹைக்கும் டீலிங் ரேஞ்ச் வரைஞ்சீங்கன்னா சென்டர்ல வந்து ஸ்ட்ரக்சர் வந்து ஷிஃப்ட் வைக்கணும்னு சொன்னீங்களா? ஆமா. அதாவது ஷிஃப்ட் வச்சுட்டு அதுக்கு மேல போய் பிரேக் ஆனா அது எக்ஸ்டர்னல் எடுக்கும்னு அடுத்து சொன்னீங்க. ஆமா. வரேன் ப்ரோ. நீ போ ப்ரோ, நீ போய் ஹாஸ்பிடல்ல பாரு போ. நாளைக்கு கூட நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் ப்ரோ, போயிட்டு வாங்க. கைஸ் வேற யாருக்காவது எனி டவுட்ஸ் இருக்கா கைஸ்? மகேஷ் ப்ரோ, எனக்கு ஒரு டவுட் இருக்கு. சொல்லு ப்ரோ. ஹலோ. சொல்லு ப்ரோ. ஒரு சாக்கோ இல்ல
பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சரை உடைக்குது. ஆனா அந்த ஸ்விங் வந்து கொஞ்சம் கண்டினியூஸா மேல ஐயா போயிடுது. அதுக்கப்புறம் நம்ம அந்த டீலிங் ரேஞ்ச் வச்சா 50% வராமலே மேல ஸ்விங் வச்சு போகுது. இப்போ அதை வந்து நம்ம எப்படி பார்க்கணும்? ப்ரோ இன்னொன்னு ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க ப்ரோ. எல்லா நார்லாம் மார்க்கெட் 50% வந்துட்டு போக மாட்டான். ஆ உங்களுக்கு மார்க்கெட்டோட கோர் பேசிக்ஸ் என்ன? ஈஸியா இருந்தா எல்லாரும் காசு பார்க்கலாம். ஆ அப்ப எல்லாருமே 50% வந்து என்ட்ரி எடுப்பானுங்கல்ல. ம் அப்படி இருக்காது, மார்க்கெட்டோட மெக்கானிசம் அப்படி இருக்காது. 10 தடவைல 3 தடவை 50% வந்துட்டு போவான், மிச்சம் 7 தடவை 50 வரவே மாட்டான். இப்போ வந்து அந்த கண்டினியூஸ் அந்த ஸ்விங்கை வந்து நம்ம ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சராவோ சாக்காவோ எடுத்துக்கலாம். சாக்கா இல்ல, பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சரா எடுத்துக்கலாம். எடுத்துக்கலாம் கரெக்டா ப்ரோ? எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம். அது உங்களுக்கு பை எக்ஸ்பீரியன்ஸ்ல நீங்களே டிராவல் ஆக ஆரம்பிச்சிருவீங்க. ஓகே ஓகே, எனக்கு அதான் ரொம்ப கொஞ்சம் டவுட்டா இருந்தது. நான் ஏன் இப்ப 50% ஃபோக்கஸ் பண்ணுங்கன்னா, இப்ப நீங்க கத்துக்கிற ஸ்டேஜ். சோ இது ஒரு ரூல்ஸாவே ம் உங்களுக்கு ஒரு ஃபாலோ ஆயிடும். 50% வந்தா நான் எடுக்கிறேன், இல்லைன்னா நான் எடுக்க மாட்டேன். ம் ஓகே அவ்வளவுதான். ஓகே, வே- வேற தேங்க்ஸ். வேற எனி டவுட்ஸ் வேற இருக்காது? ப்ரோ நேத்து பிடிசில ஹோம்ஒர்க் கொடுத்தீங்களா ப்ரோ? ஆமா, அந்த 7th இருந்து அதுக்கு முன்னாடி இருக்க ஹை தானே நம்மளுக்கு ஒரிஜினல் சோச்சா வரும். அது ஒரு டவுட் இருக்கு ப்ரோ. அது டிஃப்ரெண்ட் ஆகும் ப்ரோ. அது ஒருத்தரோட பெர்ஸ்பெக்டிவ்ல மாறும் ப்ரோ. இப்ப இவரை பாத்தீங்கன்னா, சாரி, இங்க லோகன் லோகன் பாத்தீங்கன்னா அவர் இது லோ, இது ஹை, இது இன்னொரு லோவர் லோ, இது இன்னொரு லோவர் ஹை, இது இன்னொரு லோவர் லோ, இது ஹையர் ஹை. அவர் இங்கேயே சி வச்சு போட்டார். இது இன்டர்னல் தானே ப்ரோ? இது எக்ஸ்டர்னல் ப்ரோ. உனக்கு தான் இங்க இங்க ஸ்விங் கிடைக்குது எக்ஸ்டர்னலோட லோ. ஓ ஓகே ஓகே ப்ரோ. இன்டர்னலோட சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் வச்சா எக்ஸ்டர்னல் ஸ்விங் கிடைச்சிருமே. ஓ ஓகே ஓகே ப்ரோ. அதாவது நீங்க இதுதான் எடுக்கணும்னு அவசியம் இல்லை, நீங்க இதை கூட எடுக்கலாம். நான் தான் சொல்றேன்ல, அது அந்த ஸ்ட்ரக்சர்ன்றது ஒருத்தரோட எக்ஸ்பீரியன்ஸ்ல மாறுபடும். ஓகே ஓகே ப்ரோ. சோ அது எதுவுமே நிரந்தரம் கிடையாது. இப்ப இவரெல்லாம் இங்க போட்டிருக்காரு, ஆனா மத்தவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இதை இங்க இங்க நடு சாமத்துல போயிட்டு இந்த ஹையை போட்டிருக்கீங்க எல்லாரும். இதுல தப்பு கரெக்ட்னு சொல்ல முடியாது. கரெக்ட் தான், எல்லாரும் போட்டது கரெக்ட் தான். ஏன்னா பிகாஸ் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்ல தான் அதை நீங்க கெயின் பண்ணுவீங்க, அது எது கரெக்ட் எது தப்புன்றது. ஓகே ஓகே ப்ரோ. எல்லாருமே இனிஷியலா இந்த ஒரு இடம் தப்பு பண்ணிருக்கீங்க, அது எல்லா சாட்லயுமே அந்த தப்பு இருக்கு. 2 பேரும் ஒருத்தர் தான் அதை கரெக்டா போட்டிருக்கீங்க அந்த ஸ்விங்ஸை. எல்லாருமே தப்பா தான் போட்டிருக்கீங்க, எல்லாருமே தப்பது. மதிய அழகனும் இவரும் தான் கரெக்டா போட்டிருக்காரு, லோகனும். இப்ப அதுக்கு நீங்க போட்டதெல்லாம் தப்புன்னு கிடையாது. நீங்க பார்த்தது இதை பார்த்திருக்கீங்க, விச் இஸ் கரெக்ட் தான். ஆனா நீங்க பண்ண தப்பு இந்த லோவை சேர்த்து கணக்கு எடுத்துட்டீங்க. ஓகே ஓகே. நீங்க எல்லாரும் பண்ண தப்பு, காமனா பண்ண தப்பு எல்லாருக்குமா எல்லா சாட்லயும் இதுல வந்தது. ஆனா இவர் எடுத்தது கரெக்ட். ஏன்? லோ ஹை, சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் ஹையர் ஹை, ஹையர் லோ, இது கரெக்ட். வேற எனி டவுட்ஸ்? guys இல்ல ப்ரோ இது வரைக்கும். okay. ப்ரோ அந்த எங்களுக்கு கொடுத்தீங்களா ஹோம்ஒர்க், அதை நீங்க ஒன்ஸ் டைம் மார்க் பண்ணி காமிக்க முடியுமா? புரியல ப்ரோ. இல்ல எங்களுக்கு கொடுத்தீங்களா ஹோம்ஒர்க், அதை நீங்க ஒரு டைம் மார்க் பண்ணி காமிக்க முடியுமான்னு கேட்டேன், கொஞ்சம் கிளியரா இருக்கும். ஒரு நிமிஷம். அவ்வளவுதான் ப்ரோ.
ஓகே. புரிஞ்சுதா நான் எப்படி மார்க் பண்ணிருக்கேன்னு தெரியுதா? ஆம் ப்ரோ. லோ லோ லோவர் ஹை லோ லோ ஹையர் ஹை ஹையர் லோ ஹையர் ஹை ஹையர் லோ ஹையர் ஹை ஹையர் லோ ஹையர் ஹை ஹையர் லோ. அடுத்து இங்க பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடக்குது. ஹையர் ஹை ஹையர் லோ ஹையர் ஹை ஹையர் லோ ஹையர் ஹை ஹையர் லோ. அடுத்து இந்த லோவுக்கு கீழே கட் அடிக்கிறான்னு பாக்குறேன். அவளை இந்த ஹைக்கு மேல கட் அடிச்சிருக்கான். ஹையர் ஹை இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த பாயிண்ட் இருக்கிற லோவஸ்ட் பாயிண்ட் இவன் தான். ஹையர் லோ ஹையர் ஹை ஹையர் லோ ஹையர் ஹை. இப்ப நின்றுட்டு இருக்கான் மார்க்கெட். புரிஞ்சுதா? புரிஞ்சு ப்ரோ. புரிஞ்சு ப்ரோ. புரியுது. ரஞ்சித் பிடிசி ஹோம்ஒர்க்கை காணும். ஃபர்ஸ்டே நான் தான் ப்ரோ போட்டேன். நேத்து நைட்டே போட்டேன். நைட்டே போட்டியா? இதுல ஒரே ஒரு தப்பு பண்ணிருக்கேன். ஒரு தப்பு இல்ல, நிறைய தப்பு பண்ணிக்கிறேன். நான் 7ல இருந்து எடுக்க சொன்னா நீ எங்கேயோ போய் எடுத்துக்கிற. சரி ஓகே. அப்புறம் இவனை பாருங்க, ரஞ்சித்தை பாருங்க. அவன் இதைதான் எழுதுறான், சேஞ்ச் ஆஃப் கேரக்டரா. அவன் இங்க எடுக்கல, அவன் இங்க எடுத்திருக்கான். விச் இஸ் அகைன் கரெக்ட் தான், தப்பு கிடையாது. ஐயோ 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 ஐயோ. கரெக்ட் தான். புரியுதா இந்த ஸ்ட்ரக்சர்ன்றது ஒருத்தருக்கு எப்படி மாறும்ன்றது?